போயிட்டாரா உள்ள சைன். என்ன பண்ற? கையசைக்கிறாரா? பொதுமக்களை நோக்கி கையசைக்கிறார் விஜய். சென்னை கிண்டி கத்திப்பாரா பகுதியில் 1354 அடி தூரத்துக்கு மேம்பால பாதையில் 101 அடி உயரத்தில் பிரம்மாண்ட மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்வையிட வந்திருக்காரு. அவர் கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கம் வந்தடைத்துட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அங்கே முதல்வர் விஜயை காண திரளான பொதுமக்கள் அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களை பார்த்து கையசைக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்வர் விஜய் அவரை பார்த்தோன்னே மக்கள் உற்சாகத்தில் கத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். தாய்மானவன், இந்த கத்திப்பாரா ஆய்வு பணிகள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சிஎம் விஜய் அவர்கள் வருகை தரதுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த முக்கிய அம்சங்கள் என்ன? இந்த கத்திப்பாராவை பொறுத்த மட்டில் பல்வேறு பகுதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல பார்த்தோம்னா ஆலந்தூர் என்பது மெட்ரோ ரயிலுடைய ஒரு முக்கிய ஹப்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல மாற்றப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, விமான நிலையத்தில் இருந்து மற்றும் சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலையில் இருந்து செல்லக்கூடிய மெட்ரோ ரயில்கள் இந்த ஆலந்தூர் வழியாகத்தான் 2 பிரிவுகளாக பிரிகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் சென்னை மெட்ரோ ரயிலுடைய 2வது கட்ட திட்டத்துல குறிப்பாக மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் செல்லக்கூடிய வழித்தடமும் இந்த ஆலந்தூர் வழியாகத்தான் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு 3 மெட்ரோ வழித்தடத்தை இணைக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு மைய பகுதியாக ஆலந்தூர் மாறி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஹப்புல எப்படியான பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்தணும் அப்படின்றத விரிவா விளக்கக்கூடிய வகையில மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் தொடர்பா முதலமைச்சர் விஜய்க்கு பல்வேறு விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. அதிலும் குறிப்பா அந்த கத்திப்பாராவில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள், இந்த கட்டுமான பணிகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான பணியா பார்க்கப்படுது. காரணம் என்ன, எப்போதுமே ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய சென்னையிலுடைய மைய பகுதி, பல்வேறு பகுதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பகுதி இந்த கத்திப்பாரா. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தை இந்த பாலத்துல எப்படியான அந்த கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், மெட்ரோ ரயில் அதிகாரிகள், பொறியியல் வல்லுநர்கள் முதலமைச்சருக்கு விளக்குறாங்க. குறிப்பா தரையிலிருந்து 101 அடி உயரத்துல இந்த மேம்பால பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. சற்று தூரம் இடைவெளி அமைக்கப்பட்டு 6 பிரம்மாண்டமான தூண்கள் என்பது முழுமையாக ஒன்று சேர்க்கக்கூடிய வகையில் கர்டர்கள் பொருத்தப்பட்டு விரிவாக அந்த பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பட்ரோட்டில் இருந்து பூந்தமல்லியிலிருந்து வரக்கூடிய அந்த பட்ரோட்டில் இருந்து சரியாக நேரடியாக அந்த ஆலந்தூர் நோக்கி இணையக்கூடிய வகையில யூ வடிவுல அந்த பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 1354 அடி தூரத்துல 410 அடி ஆழத்தோடு அந்த வளைவு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொறியியலுடைய ஒரு அதிசயமாக, சென்னை பொறியியலுடைய அதிசயமாக இது பார்க்கப்படுகிறது. அந்த அதிசயத்தை குறித்து தான் பல்வேறு விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதலமைச்சருக்கு விளக்குறாங்க. முதலமைச்சருடைய வருகையொட்டி இந்த பகுதியிலும் ஏராளமான பொதுமக்கள் கூடியிருக்கிறாங்க. பொதுமக்கள் தொடர்ச்சியா முதலமைச்சர் பார்த்து வெகு உற்சாகமாக கையசைப்பதும், முதலமைச்சரும் பதிலுக்கு உற்சாகமாக பொதுமக்களிடம் நன்றி தெரிவிப்பதும் கையசைப்பதுமாக ஒரு இந்த நிகழ்ச்சி என்பது இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்ட பிறகுதான் முதலமைச்சர் அடுத்த கட்டமாக சாலை மார்க்கமாக அருகாமையில போரூர்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார். போரூரிலிருந்து பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ, இந்த இடைப்பட்ட தூரத்துல அந்த பணிகள் எப்படியாக நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை 2 வழிகள்ல முதலமைச்சர் ஆய்வு செய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு 2வது கட்டத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய பணிகளை மெட்ரோ ரயில் மூலமாகவே நேரில் சென்று ஆளில்லா மெட்ரோ ரயில் மூலமாக ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் சாலை மார்க்கமாக சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது இறுதி நேரத்துல தான் முதலமைச்சருடைய பயண திட்டம் எப்படியாக இருக்கும் என்பது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில அந்த கத்திப்பாராவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய்க்கு மெட்ரோ ரயிலுடைய அதிகாரிகள்
விளக்கத்தை வழங்குறாங்க. குறிப்பா அந்த ஆலந்தூருடைய அவசியம் என்ன, ஆலந்தூர் வந்து ஒரு 3 மெட்ரோ ரயில் வழித்தடத்தை இணைக்கக்கூடிய ஒரு பிரதானமான பகுதியா மாறி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் அந்த பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்துவதற்கு மெட்ரோ ரயில் தரப்புல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள், குறிப்பாக ஒரு புறம் வந்து எம்டிசி மாநகர பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் இருந்து அருகாமையில மெட்ரோ ரயில் சந்திப்பை கனெக்ட் செய்வதற்கான அந்த பணிகள் மற்றும் இதர பணிகள் குறித்து பல்வேறு விஷயங்களை மெட்ரோ ரயில் நிர்வாகிகள் விளக்குறாங்க. இதன் பிறகாக முதலமைச்சர் விஜயனுடைய வாகனம் நேரடியாக போரூரில் இருக்கக்கூடிய போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க முடியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.